ஆடிட் ப்ரோக்ராம். ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு இந்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆடிட்டை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்பதான் வந்து நம்மளால ஒரு கரெக்டான ஒரு ஆடிட்டை பண்ண முடியும். அது மாதிரி நம்ம அது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணுவோம். அதுதான் நான் போன வீடியோல வந்து போட்டிருந்தேன். எப்படி வந்து ஒரு ஆடிட் பிளானிங்க பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஆடிட் ப்ரோக்ராம்னா என்ன? என்னெல்லாம் இருக்கணும், அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றது தான் ஆடிட் ப்ரோக்ராம். டீடைல்டு பிளான்னு சொல்லலாம். அவுட்லைனிங் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ். இப்போ பிளானுக்கும் ஆடிட் ப்ரோக்ராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆடிட் பிளான் வந்து ஓவராலா வந்து ஆடிட் பண்றதுக்கு என்ன விஷயங்கள்னு பிளான் பண்றது. ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, ப்ரொசீஜர், ஆடிட்ல ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்ல, அந்த ப்ரொசீஜர்ஸை பிளான் பண்றது ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ஷோர் ஆல் ஆடிட் ஏரியாஸ் ஆர் கவர்ட். எல்லா ஆடிட் ஏரியாஸையும் கவர் பண்ணியிருக்கோம். இதுனா ஆல் ஏரியா ஆடிட் ஏரியாஸ் கவர்டு, சேல்ஸ், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், காஸ்ட், இது மாதிரி எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணும் ஆடிட் ப்ரோக்ராம். அப்பதான் நமக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ணும்போது தான் பண்ண முடியும். ப்ரொவைட் அ கைட் ஃபார் ஆடிட் ஸ்டாஃப். நம்ம பிளான் பண்ணி அதை அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடிட் ஸ்டாஃப் வந்து அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. அசைன் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத அசைன் பண்ண முடியும். ஹெல்ப் மெயின்டைன் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ். அகெயின் குவாலிட்டி கண்ட்ரோல், எல்லாத்துக்குமே ப்ராப்பரான சேல்ஸ் வவுச்சர் இருக்கா, பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்கா, இதெல்லாம் செக் பண்றது குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் டாக்குமெண்டேஷன். சர்வ் அஸ் எவிடன்ஸ் ஃபார் ஒர்க் பெர்ஃபார்ம்டு. என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸாவும் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். காம்பனன்ஸ் ஆஃப் அன் ஆடிட் ப்ரோக்ராம். என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆடிட் அப்ஜெக்டிவ்ஸ். ஆடிட்டோட அப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பாக்குறது. நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ப்ரொசீஜர்ஸ். அதோட நேச்சர் என்ன, எவ்வளவு நேரம் பண்ண போறாங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்கறது வந்து இதுல இருக்கும். ஆடிட் ஏரியாஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸும் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அக்யூரேசி, அசஸ்டேஷன் தான் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதோட ஃபுல் கண்டென்ட் என்ன இருக்கு, ஆடிட் ப்ரொசீஜர் என்ன, ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரு, டாக்குமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் we have to analyze. டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த ரிஸ்கை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு பாக்குறது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதுல என்கொயரிஸ், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். என்கொயரிஸ்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல என்கொயரி பண்ணுவாங்க. ஒரு சேல்ஸ்ல சேல்ஸ் வவுச்சர் ஏன் இருக்கு இல்ல, ஏன் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்கு இல்ல, இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்றது ரிஸ்க் அசஸ்மெண்ட். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஆடிட்டருக்கு முக்கியமான தேவை, தகுதி அப்படின்னு பார்த்தா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு we have seen. அப்சர்வேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தான் என்ன, இப்போ எதை எப்படி அனலைஸ் பண்றது, சேல்ஸ்ல ஏன் இந்த சேல்ஸ் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, இந்த சேல்ஸ்க்கான டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்றது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ். நேரா போய் பாக்குறது. நாங்க வந்து ஒரு இவ்வளவு ரூபாய்க்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஓகே சேல்ஸ் இருக்கு, புக்ல இருக்கு, பில் இருக்கு அப்படின்னு போக முடியாது. நேர்ல போய் அந்த மிஷினரிய பார்க்கணும். அதான் அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ரீபெர்ஃபார்மன்ஸ், அப்சர்வேஷன் அண்ட் வாக் த்ரூஸ். ரீபெர்ஃபார்ம் பண்றது, அதை போய் அப்சர்வ் பண்ணி பார்க்கறது, அந்த கம்பெனிஸ் ஃபுல்லா போய் வாக் த்ரூ பண்ணி இது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து ஆடிட் ப்ரொசீஜர் கீழே வரும். சப்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் லைக் வவுச்சர்ஸ், சேல்ஸ் வவுச்சர்ஸ், இதெல்லாம். அப்புறம் சப்ஸ்டென்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், அனலைஸ் பண்ணி அது கரெக்டா இல்லையான்னு பார்க்கறது. ஆடிட் அசஸிங் ப்ரொசீஜர்ல பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த அசெட் பார்க்கணும். ட்ரேஸ் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் த சோர்ஸ், எங்க இருந்து அவன் வாங்கியிருக்கான், அது கரெக்டான சோர்ஸ் தானான்னு பாக்குறது. ரீகால்குலேட் த ஃபிகர்ஸ், அந்த கால்குலேட் பண்ணி வச்சிருக்க ஃபிகர்ஸ் ரீகால்குலேட் பண்ணி பாக்குறது. வேணா ஒரு ஜீரோ விட்டுருந்தாலும் திரும்ப நமக்கு லாஸ்ட்ல அது வேற மாதிரி போகும். ஸோ இன்ஸ்பெக்ட் த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்,
அந்த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் உண்மையானதா பொய்யானதான்னு பார்க்கணும். ரெவ்யூ ஃபேர் வேல்யூ ஆஃப் த அசஸ்மெண்ட், ஃபேர் வேல்யூ வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஆடிட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்வியூ. ஸோ ஆடிட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்வியூ, இந்த இன்வென்ட்ரினா ஸ்டாக்ஸ் நமக்கு தெரியும். வெரிஃபை த இன்வென்ட்ரி கவுண்ட் ப்ரொசீஜர்ஸ். இன்வென்ட்ரி கவுண்ட் வந்து எப்படி இருக்கணும், அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ரீகன்சில் பிசிக்கல் கவுண்ட் டு லெக்சர். பிசிக்கல் கவுண்ட் வந்து எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ரீகன்சில் பண்ணணும். திரும்ப திரும்ப அதை பார்த்து அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் வேல்யூவேஷன் ஃபார் அப்சல்யூட் ஸ்டாக்ஸ். அப்சல்யூட் அப்படின்னா என்னன்னா அவுட் ஆஃப் டேட் ஆன ஸ்டாக்ஸ். அது மாதிரி அவுட் ஆஃப் டேட் ஆன ஸ்டாக்ஸுக்கு டெஸ்ட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து அது வேல்யூ பண்ணவே முடியாது. அவுட் டேட் ஆயிடுச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அது மாதிரி கேசஸ்ல தே ஹாவ் டு ஃபாலோ திஸ். அதுக்கப்புறம் ரெவ்யூ ஆஃப் த கட் ஆஃப் அரௌண்ட் இயர். போன வருஷத்தோட இயர் எண்ட்ல என்ன இருந்துச்சு அதோட ரீவியூ வந்து பார்க்கணும். செக்லிஸ்ட் கிளாசிபிகேஷன் இன் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எப்படிலாம் வாட் ஆர் த செக்லிஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் செக்லிஸ்ட். அதை எப்படி வந்து கிளாசிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் அன் ஆடிட் ப்ரோக்ராம். என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இம்ப்ரூவ்ட் ஆடிட் குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஆடிட்டோட குவாலிட்டி என்ன, அதோட எஃபிஷியண்டா இருக்காங்களா இல்லையா, அது எல்லாத்தையும் பார்க்கறது ஆடிட் குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. கிளியர் கைடன்ஸ் ஃபார் ஆடிட் டீம். ஸோ கைடன்ஸ் வந்து கிளியரா இருக்கும். நம்ம ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கையில கொடுக்கும் போது அது கிளியர் கைடன்ஸ் வந்து இருக்கும். பேசிக்ஸ் ஃபார் ரெவ்யூ அண்ட் சூப்பர்விஷன். ஸோ சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் ரெவ்யூ பண்றதுக்கும் அது இம்பார்ட்டண்டா இருக்கும். என்ஹான்ஸ் த ஆடிட் டாக்குமெண்டேஷன்ஸ். ஆடிட் டாக்குமெண்டேஷன்ஸை யூஸ்ஃபுல்லா இருக்கும். காமன் பிட்ஃபால்ஸ் டு அவாய்ட். என்னெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய பிட்ஃபால்ஸ் அப்படின்னா வேண்டாத விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, யூசிங் அவுடேட்டட் டெம்ப்ளேட்ஸ். பழைய ஆடிட்டிங் இருக்கும் இல்லையா, அவுடேட் ஆன ஆடிட்டிங்கோட டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணாம இருக்கிறது. இக்னோரிங் ரிஸ்க் பேஸ்ட் கஸ்டமைசேஷன். கஸ்டமைசேஷன் வந்து ரிஸ்க் பேஸ்டா இருக்கக்கூடாது. கஸ்டமைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், கஸ்டமர்ஸ்க்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள், அவங்களுக்காக சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது, பொய் கணக்கு எழுதுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓவர் லுக்கிங் டாக்குமெண்டேஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓவர்லுக் பண்ணாம இருக்கணும். ஓவர்லுக் ஆஃப் டாக்குமெண்டேஷன் should not be there. Inadequate review of completed works. ரெவ்யூ வந்து பண்றது கரெக்டா இருக்கணும். அது inadequate இருந்தாலும் it will become a problem. Conclusion: an audit program is a critical execution tool. So it was a critical execution tool tailored to each engagement risk and needs. So each ஒருத்தரோட engagement and risk and needs என்னங்கிறத பார்க்கறதுக்கு audit program is useful. Keep it dynamic and updated. ஃபாஸ்டாவும் இருக்கணும் ஆனா அப்டேட்டடாவும் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து கன்க்ளூஷன்.